இப்போ கேபிஎஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டோடையும் இருக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு பஸ் ஜர்னி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியான கிளாஸியான பஸ் ஜர்னி. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்றைக்கி நம்ம சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிறோம் பார்த்தீங்களா, கேபிஎஸ் லக்ஸரி பஸ்ஸோட வால்வோ 9600 தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிளாசிக்கல் ட்ராமா, அதாவது தெருக்கூத்து லைவரி வச்சிருந்த பஸ்ஸுங்க. ஸோ 9600 நம்ம சேனலில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு லைவரி போட்ட தெருக்கூத்து லைவரி போட்ட பஸ் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இங்கே மெஜஸ்டிக்லேருந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் 11:40 கிளம்பும். ஸோ இங்கேருந்து சென்னைக்கு வரைக்கும் நம்ம டே டைம் சர்வீஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் ஸ்லீப்பர் பஸ்ஸில் டிக்கெட் போட்டாச்சு. ஸோ வாங்க இந்த சூப்பரான ஜேர்னி பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ் புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோல் ஆகும். ஹைப்பை கிளிக் பண்ணி இந்த வீடியோ கொண்டான ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க. வாங்க இந்த சூப்பரான ஜேர்னி வால்வோவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். வால்வோ 9600 கேபிஎஸ் லக்ஸரி பஸ்ஸோட இன்டீரியரில் தாங்க இருக்கும். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா செம்ம கிளாஸியாக லக்ஸரியாக இருக்குது. கோல்டன் கலர் லைட்டிங்ஸ், கோல்டன் கலர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே கொடுத்து பக்காவாக இருக்குது. ஸோ சீட்ஸில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்த பிறகு இந்த சூப்பரான ஜேர்னி இங்கே பெங்களூர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஒரு பெட் கவர் வித் கேபிஎஸ் குரூப்ஸ் பிராண்டிங். வால்வோ பஸ்ஸு, ஸோ வால்வோ சைட்லேருந்தே கொடுத்த ஒரு பில்லோவும் இருக்குது. ஒரு பிளாங்கெட்டும் சேம் கோல்டன் கலரில். இவங்க சைட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க கேபிஎஸ் குரூப்ஸ் பிராண்டிங் போட்டு. பின்னாடி டிப்பிக்கல் வால்வோ பேக் ரெஸ்ட்டுங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேபிஎஸ் குரூப்ஸ்னு போட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் சார்ஜிங் பாயிண்ட் ஃப்ளெக் டைப்பும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் அண்ட் டைப் சி டைப்புமே கொடுத்துருக்காங்க சார்ஜிங் போட்டு. மொபைல் ஹோல்டர், இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப் ஏசி வெண்ட் இருக்குங்க. ஸோ ரீடிங் லைட் அப்புறம் பர்த் லைட்டுன்னு சொல்லி ரெண்டுத்துக்குமே சுவிட்ச் கண்ட்ரோல் நம்மக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கால்கிட்டையுமே ஒரு அட்ஜஸ்டபிள் டைப் ஏசி வெண்ட் இருக்குங்க. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து லைவரி பஸ்ஸுங்க. ஸோ அதே மாதிரி அங்கே ஸ்லீப்பர் பஸ் ஒன்று நின்றுட்டுருக்கு, ஜல்லிக்கட்டு லைவரி போட்டது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இன்னொரு ஸ்லீப்பர் பஸ் நின்றுட்டுருக்கு, நாட்டியம் லைவரி போட்டது. ஸோ இவங்க சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுக்குமே டிஃப்ரெண்ட் லைவரிஸ் இருக்கும். எல்லா லைவரிஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான இதுவை காட்டிகிட்ருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக்லேருந்து .11:40 கரெக்ட் டைமுக்கு கிளம்பியாச்சுங்க. मीडिया मॉडल ड्राइवर ऊट तिंडी सायदान सुम्मने फस्ट दिन परिचय நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11:40 மெஜஸ்டிக்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பிக்கப்னு பார்த்தீங்கன்னா மடிவாலா தான். மடிவாலா ஷெட்யூல் வந்து 12:40. ஸோ பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே பெங்களூர் டிராஃபிக் இங்கே எப்படி இருக்குது. ஸோ மடிவாலா போயிட்டு மடிவாலாலேருந்து நம்ம கேபின் ஷாட்ஸை கண்டினியூ பண்ணுவோம். இந்த டிராஃபிக்கெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இங்கே மெஜஸ்டிக்லேருந்து மடிவாலாக்கு டைம் 1 hour கொடுத்து வச்சுருக்காங்க. மடிவாலா ரீச் பண்ணியாச்சுங்க. மடிவாலாவில் பிக்கப் பார்த்தீங்கன்னா இந்த பாரத் பெட்ரோல் பங்க் வாசலே தான் நிற்கிறாங்க. ஷெட்யூல் வைஸ் 12:40 கொடுத்துருந்தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:20 தான் ஆகுது.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஃபோர்லேயே வந்தாச்சு. ஸோ டிராஃபிக்கெல்லாம் பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைமிங்காக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பிஃபோர்லேயே வந்துட்டோம் நம்ம. ఏం చెప్తారు చూసినావా తిప్పల్లి బార్డర్ இங்கே தான் ஒசூர் பிக்கப் ஆகிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மடிவாளாக்கு அடுத்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் தாங்க பிக்கப் இருக்குது. இன்பிட்வீன் ஓசூரில் கூட பிக்கப் கிடையாது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி இந்த வால்வோ 9600 கேபிஎஸ் ட்ராவல்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான ஃபேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு சண்டேங்க. சண்டே ஒரு டே சர்வீஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். டபுள் பர்த்துக்கு எவ்வளோ ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 750 ருபீஸும், சிங்கிள் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 900 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த டே சர்வீஸ்னால அந்த ஃபேரு. பஸ்ஸு பார்க்க சொல்லி பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக செம்ம சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ஆட் ப்ளூ ஃபில் பண்ணுறதுக்காக பஸ்ஸை நிறுத்தியிருக்காங்க இங்கே. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:15 ஆகுது. கிருஷ்ணகிரி டோலுக்கு முன்னாடி நெல்லை கருப்பட்டி காஃபி. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் நிறுத்தியிருக்காங்க. ஒரு ஸ்மூத்தான ரைடு, சூப்பரான ரைடு, ஒரு கம்ஃபர்டபுளான ரைடு. நான் பார்த்தீங்கன்னா அங்கே பெங்களூர் மெஜிஸ்டிக்கில் கிளம்புனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா கேபினில் தான் உட்காந்துட்ருக்கேன். ஸ்டில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபினில் தாங்க உட்காந்துட்ருக்கேன். ஸோ உள்ளே போய் லஞ்சு சாப்பிட்டு வந்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா கேபின் ரைடு தான் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. முன்னாடி உட்காரத்துக்கும் அந்த பஸ்ஸு போகிற ஸ்பீடுக்கும் அந்த வைப்ரேஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்குது. கேபின்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ உள்ளே போய் லஞ்சு சாப்பிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. மத்தியான டைம் தான். ஸோ பஸ் ட்ராவல் பண்ணுறோம், லைட்டாக சாப்பிடணுன்றதுக்காக தோசை மட்டும்தாங்க வாங்கியிருக்கேன். லஞ்ச் டைமுக்கு வந்தீங்கன்னா இங்கே சப்பாத்தி, தோசை, லஞ்ச் மீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நான் தோசை மட்டும்தான் சாப்பிட்டு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை தாங்க. ஸோ ஒரு தோசை பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே.
புதுசாக வருதா 2 பேரும் இந்த சீட் நம்பருங்க சீட் நம்பர் ஒருத்தருக்குறாங்க பாரு. அவனும் மக்காண்டு பேர் போட்டான்னு என்ன பண்றது அவன் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இங்க உங்க மாப்பிள்ள போட்டீங்க யாருக்கிட்ட அவன்கிட்ட அவன் பேசுறதுக்கு ரைட்ஸ் இல்லையே. அவர் இஷ்டம் அது. நம்மளே என்ன சொல்லக்கூடாது. ஹோட்டலுக்கார என்ன சொல்றது? गाड़ी में रेस्टोरेंट कौन आते హలో కూర్చో కింద అలా ఏదో நீ 13,000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் விளையாடலாம். அதெல்லாம் இவங்க கேபிஎஸ் லக்ஸரி பஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 750 ml வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம நிறைய பஸ்ஸஸில் பார்த்துருக்கோம் 500 ml 300 ml வாட்டர் பாட்டில் தான் கொடுப்பாங்க. இவங்க தாராளமாக 750 ml வாட்டர் பாட்டிலே கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. அடுத்த ஸ்கேனியா எலிஃபென்ட் வெரி கும்கின்னு போட்டு நின்றுட்டு இருக்கு நம்ம கேபிஎஸ்லயே. ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட் டைமிங்க. ஸோ உங்களுக்கு ரேஸ் பார்க்க சொல்லவே தெரியும். பஸ் ஏன்னா அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நானும் எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். பட் ஆனால் காமிச்சிட்டே இருக்கணும் தான் தோணுது. அப்படி இருக்கீங்க இந்த லைவரியை பார்க்க சொல்லி. அதுவும் பார்த்தீங்கன்னா புது வால்வோ 9600 மல்டி ஆக்சல் லைவரியும் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து போட்டு செம்ம அழகாக இருக்கணும். அதனால தான் அப்போ தான் மாற்றி ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன் நான். இருக்கும் 22ஆம் தேதி நம்ம சொன்னோம் செவ்வாய்க்கிழமை காலைல. நம்ம இந்த ஜேர்னிக்கான ட்ராப்பிங் பார்த்தீங்கன்னா எங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. மேலே போக முடியாது. எனக்கு இந்த கேபிஎஸ் ட்ராவல்ஸில் ஜேர்னி பண்ணணும்னு சொல்லி ஆர்வம் தோன்றின ஒரு விஷயம். அப்புறம் இல்லாமல் இந்த கேபிஎஸ் ட்ராவல்ஸோட ஓனரோட தாட் ப்ராசஸ் அண்ட் யூனிக் ஐடியா தாங்க. ஸோ நம்ம பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே கேபிஎஸ் பஸ்ஸஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு ஸ்பெசிஃபிக் லைவரியில் இருக்கும். எல்லா ட்ராவல்ஸுமே அவங்களுக்கு உண்டான ஒரு செப்பரேட் பேட்டர்ன் வச்சுருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு உண்டான ஒரு செப்பரேட் டிசைன் ஒரு லைவரி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாரம்பரியம் அந்த இதெல்லாம் கடைப்பிடிக்கிற மாதிரி லைவரிஸ் ஒரு பஸ்ஸுக்கும் ஸ்பெஷல் லைவரிஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வர சொல்லவே நிறைய பார்த்துருப்போம். பெங்களூர்லேருந்து கிளம்ப சொல்ல அது லிஸ்ட்டு பெருசாக இருக்கு. நான் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டியம்னு ஒரு லைவரி பார்த்தோம், ஜல்லிக்கட்டுன்னு ஒரு லைவரி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கும்கின்னு சொல்லி ஒரு லைவரி பார்த்தோம், அப்துல் கலாம்னு சொல்லி ஒரு லைவரி இருந்துச்சு. இதெல்லாம் இல்லாமல் நான் கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்தது வரைக்கும் கிரேட் இண்டியன் ஆர்மின்னு சொல்லி ஒரு லைவரி இருக்குது, பிருந்தாவன்னு சொல்லி ஒரு லைவரி இருக்குது, பட்டர்ஃப்ளை, பீகாக், டைகர், அதுவும் இல்லாமல் ராஜராஜ சோழன் சொல்லி ஒரு லைவரி இருக்குது. இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த பஸ் தெருக்கூத்து. ஸோ இந்த லைவரியும் இருக்குது. லயன் கிங்னு ஒரு லைவரி இருக்குது, கிங்ஃபிஷர், ரத்தன் டாட்டா, பாரதியார், பரதநாட்டியம்,
மருத சகோதரர்கள். ஸோ இந்த மாதிரி லைவரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக, இது வந்து கொஞ்சம் தான். ஸோ இன்னும் லிஸ்ட்டெல்லாம் பெருசாக இருக்குது. தெரிஞ்ச வரைக்கும் இது, தெரியாததுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த யூனிக் ஐடியா, யூனிக் தாட் ப்ராசஸ் பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த பஸ்ஸை நம்ம பெங்களூர்லேருந்து ஒரு ஸ்டாப் இருக்கு சொல்லுமே வெளியில் எக்ஸ்டீரியர் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ சன்ரைஸ் அடிக்கும் போதும் சரி, அந்த க்ளோ ஆகிறதும் சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குது. ஸோ ஒரு யூனிக் ஐடியா அண்ட் தாட் ப்ராசஸ் தான் இந்த ஓனர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்த விஷயம். இவங்க கேபிஎஸ் ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசண்டாக ஏலகிரியில் ஒரு தீம் பார்க்குமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜிஎஸ் ஒண்டர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கேபிஎஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டோடையும் இருக்கும். அதெல்லாம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்க எல்லா இதுவுமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவங்க ஒரு ஒண்டர் வேர்ல்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரெசார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் வச்சுருக்காங்க. அவங்க ஓப்பன் பண்ண அந்த ஒண்டர் வேர்ல்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 75 feet மானுமெண்ட் ஸ்டாச்சு ஆஃப் தி கிரேட் கிங் ராஜராஜ சோழன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ராஜராஜன் சோழன் அவரோட 75 அடி சிலையுமே வச்சுருக்காங்களாம். நைன் 600 பிடிச்ச இன்னொரு விஷயமே இது தாங்க. ஸோ கேபினில் அந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் போட்டு ஒரு மாதிரி கிராண்டான ஃபீல் கொடுக்கும். ஸோ இங்கேயும் இருக்குது, கீழேயும் பார்த்தீங்கன்னா திருச்சி ஹைவே ஈசிஆர்ஐயில் தான் டிராஃபிக்லாம் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்னு பார்த்தா இந்த ரோடு விட்டு வைக்கலங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு, அங்கங்கே டைவர்ஷன் விட்டு டிராஃபிக் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. गाड़ी कंपनी ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಂತ ನಾನು ಬೆಳಿಗ್ಗೆ ಇನ್ನೂ ಬರೋದು ಗಾಡಿಗಳು ಹೋಗಿದ್ರೆ ಭದ್ರಾಗಿ ಮಾಡ್ಕೋ ಸರಿಯಾ. டோல் பாஸ் இறங்குறீங்களா? டோல் தாண்டி கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. திருச்சி அவ்வளோதான், அடுத்த வருஷம் ஜனவரி ஓப்பன் ஆகிடுங்க. என்ன கூட சென்னை ಬರಕಂಟ ಇದು ಮಾಡಿದ್ರೆ ವಿಡಿಯೋ भद्राबाई
ಚೆನ್ನೈ ಬರಕ್ಕೆ ಟಿಕೆಟ್ ಬುಕ್ ಮಾಡಿರಲ್ಲ ಅಮೌಂಟ್ இந்த அப்பார்ட்மெண்ட் ಅರೆ ರೋಹಿಣಿ ಡಾಕ್ಟ್ರು ರೋಹಿಣಿ 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 ಡಾಕ್ಟರ್ ನಾನು ಹೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವು 7:35 நம்ம ரீச் பண்ணிட்டோம். கோயம்பேடு டைமிங் ஆக்சுவலி 7:50. ಏನೋ ಬಂಡವಾಳ ಹಾಕಿ ನೋಡಪ್ಪ ಏನೋ 7:35 ஆகுதுங்க. ஸோ ரோஹிணி ரீச் பண்ணியாச்சு. ஆக்சுவல் டைமிங் வந்து 7:50. பிஃபோர்லேயே தான் ரீச் பண்ணியிருக்கோம். என்ன பார்க்க மாதிரி ஆமாம், இது வந்து கோயம்பேடு ஈகோ பார்க். சார் 8:35 டைம். ஓகே வெல்கம். ரோகிணி தியேட்டர். ரோகிணி தியேட்டர் ஆப்போசிட். லைட்டு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சைடு வியூ இன்னும் சூப்பராக அழகாக இருக்குங்க பார்க்க சொல்லவே. நம்ம அண்ணன் தாங்க நம்மளை இப்போ பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் ஓட்டிகிட்டு வந்தார். ஆனால் உங்கள் பேர் சொல்லிடுங்கண்ணே. என் பேர் தர்மேந்திரன். தர்மேந்திரன். எத்தனை வருஷமாக ஆம்பளை பஸ் ஓட்டிகிட்டு இருக்கீங்க? நைலாண்டா எல்லாம் சேர்த்து ஒரு 21 வருஷம் சார். 21 வருஷம். இந்த ஸ்கேனியா வால்வோலாம் எத்தனை வருஷம்? ஸ்கேனியா வால்வெல்லாம் 13 வருஷம் ஓட்டிட்டு இருக்கோம். 13 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் தாங்க நம்ம அண்ணன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிரைவிங்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருந்துச்சு. டைமிங் வைஸாக பக்காவாக எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க கோயம்பேட்டில். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஷெடியூலை விட பிஃபோர் டைம்லேயே வந்தாச்சுங்க. ஆஸ் பர் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 7:50க்கு இங்கே கோயம்பேடு ரீச் ஆகணும். பட் ஆனால் 7:35க்கு ரோஹிணி வந்துட்டாங்க. 7:40க்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே வந்துட்டாங்க. ட்ராப் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்க எலெக்ஷன் நிமிஷத்தில் ட்ராப் இருக்குது. ஸோ இதோட முடியுது. பஸ் பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே உடனே பார்த்தீங்கன்னா 8:30 சர்வீஸாக இங்கேருந்து பெங்களூர் கிளம்பணும். ஸோ நல்லா க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சூப்பரான ஜெர்னி, ஒரு ஸ்மூத்தான ஜெர்னி. அதுவும் பார்த்தீங்கன்னா வால்வோ 9600 மல்டி ஆக்சல் பஸ்ஸில் ஒரு லக்ஸரியான ஜேர்னி பண்ணி முடிச்சாச்சு. கரெக்டாக 11:40க்கு மெஜஸ்டிக்லேருந்து கிளம்பணும். 7:40க்கு சென்னை வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போது நைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேபிஎஸ் பஸ் எதிர்க்க போச்சு. அந்த லைவரி நான் சொன்ன லைவரி பஸ்ஸஸ் எல்லாமே கூட இப்போ பார்த்தேன். கிங்ஃபிஷர்லாம் கூட பார்த்தேன் நான். ஸோ அது ஒரு யூனிக்கான ஐடியா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐடியாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் வருதான். ஸோ ஈகராக வெயிட் பண்ணுறேன் என்னென்ன லைவரி கொடுக்குறாங்க அந்த பஸ்லலாம் சொல்லி பார்க்குறதுக்காக. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். டாடா.